இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நாம் டவுன்லோட் பண்ண ஓஎஸ்க்கு ஆக்டிவேஷன் கீ வாங்கணும். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் வந்து சில பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாங்கிக்கோங்க. அப்படி வாங்க வேணாம்னு ஆசைப்பட்றவங்க டேரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஏன்னா ஆக்டிவேஷன் கீ இருந்தால் தான் ஓஎஸ் போட முடியும்னு கிடையாது. ஆக்டிவேஷன் கீ இல்லாமலேயும் நம்மளால் ஓஎஸ் போட முடியும். ஸோ ஸ்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓஎஸ் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதா கண்டிப்பாக உங்களோட சிஸ்டமில் அந்த ஓஎஸை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணலாம் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஓஎஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் கீ தேவைப்படும். ஸோ அதுக்குன்னு வந்து ஓஎஸ் கீன்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவேட்டே பண்ண முடியும். அந்த கீ எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தான் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போது நீங்கள் டேரெக்டாக விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்லேயும் போயிட்டு டேரெக்டாக அவங்ககிட்டயும் பே பண்ணி வாங்கலாம். இல்லை சில வெப்சைட்ஸில் வந்து நம்ம அந்த கீயை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதிக அமௌண்ட் பே பண்ணுறது போல சில வெப்சைட்டில் பே பண்ணி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அந்த கீயோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெப்சைட் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் சிடிகே ஆஃபர். ஸோ இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக ஈஸியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கோட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 25% அவங்க வந்து டிஸ்கவுண்ட்லேயும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்ந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல சேனல். நிறைய விஷயம் பிசி ரிலேட்டடான விஷயம்லாம் சொல்லித்தராங்க. ஓகே, எனிவே நான் வந்து இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். கோடை காப்பி பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து விண்டோஸ் 10ல் இருக்குது. நான் எதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து விண்டோஸ் 11 ப்ரோ கொடுத்துப்போம். ப்ரோ கொடுத்துட்டு போனீங்கன்னா இங்கே வந்து இதோட அமௌண்ட் வந்து $31 இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே போயிட்டு பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுக்கு இங்கே கோட் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஏ2டி கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து இதில் லெஸ் ஆகும். நான் ஆல்ரெடி அதில் வந்து ஏ2டி கோடை யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட் நான் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? அதனால் எனக்கு வந்து ஏ2டி கோட் யூ ஆல்ரெடி யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் ஒரு 25% கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2000 தான் அந்த கீயோட அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் கீ வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த கீ யூஸ் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்க்கலாம்.